மறுபடியும் இந்த காலை வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை நம்மளை உருவாக்கும், அந்த வார்த்தை நம்மளை காயம் கட்டும். ஏன் அந்த வார்த்தையினாலே தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். இன்றைய காலை வேளையிலும் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சமீப காலங்களிலே என்னை அதிகமாய் தேற்றின, என்னை காயங்கட்டின, எனக்கு உதவியாயிருந்த, எனக்கு ஆலோசனையாயிருந்த ஒரு வார்த்தை இது. இந்த வார்த்தையிலே நாங்கள் அநேக பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். ஏன் நாங்கள் கூட அநேக வார்த்தைகளை பேசி இருக்கிறோம். அநேகருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. அந்த வார்த்தை இன்றைய நாள் உங்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த வார்த்தையின் மூலம் வருகிற ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த வார்த்தை இந்த நாள் உங்களோடு பேச விரும்புகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க இந்த உலகத்தின் பாரங்கள் யாவற்றையும் உதறித்தள்ளிவிட்டு, இந்த உலகத்தை சுற்றி இருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் உதறித்தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாசத்தை தொடங்கினவரும் நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற அந்த சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடக்கடவோம். அந்த வார்த்தையினுடைய அச்சாரமான வசனங்கள் இவைகள் தான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாங்கள் முழுவதுமாய் பார்க்க போகிறதில்லை. இந்த வசனத்திலே முதலாவதாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அல்லவா, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு. இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழுகிற எங்களுக்கு அநேக பாரங்கள் உண்டு. இந்த பாரங்கள் நம்ம என்ன செய்கிறது, ஒரு தண்ணீருக்குள் ஒரு கல் அமிழ்த்தப்படுகிறது போல, ஒரு தண்ணீருக்குள்ளே மூழ்கி போகிறது போல இந்த உலகத்தில் இருக்கிற பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையை மூழ்க பண்ணுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது மூழ்க பண்ணுகிறது. அது மறுபடியும் எழும்ப முடியாதபடிக்கு, கர்த்தருக்காய் வைராக்கியம் கொண்டு மறுபடியும் மேலே வர முடியாதபடிக்கு அநேக பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை மூழ்கடிக்கிறது. அதனாலே தான் ஆண்டவர் சொன்னார், இந்த பாரங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளி விடுங்கள். எப்படி நாம் இந்த சுவிசேஷ கூட்டங்களிலே அதிகமாய் பேசுகிற ஒரு வார்த்தை என்ன, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனம் புறஜாதியாருக்கு மாத்திரமல்ல, நாம் அதிகமாக இந்த வார்த்தையை புறஜாதியாருக்கு தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே ரட்சிக்கப்பட்ட நமக்கும் இந்த வார்த்தை ஒரு புதிய பலனாயிருக்கிறது. இந்த உலகத்தின் பாரங்களை என்றைக்கு நாம் அவருடைய பாதத்திலே இறக்கி வைக்கிறோமோ அன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை உயர 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 பறக்கிறதாய் மாறுகிறது. வேதத்திலே ஒரு அழகான சம்பவம் இருக்கிறது. பேதுரு என்று சொல்லப்படுகிற தேவ மனுஷன் ஆண்டவர் கடலின் மேலே நடந்து வரும்போது ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே இது நீதானா, நானும் கடலிலே நடந்து வரப்போகிறேன் என்கிறார். ஆண்டவர் சொன்னார், நடந்து வா பேதுரு. பேதுரு தண்ணீரிலே நடந்தான் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அவன் நடந்து கொண்டு போகும்போது திடீரென்று காற்றுகள் அடிக்கிறது, அலைகள் கொந்தளிக்கிறது. அதை கண்டு பயந்த பேதுரு மூழ்க ஆரம்பிக்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, பேதுரு தண்ணீரில் கால் வைக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் எந்த பாரமும் இல்லை, அவனுடைய ஆத்மாவில் எந்த பாரமும் இல்லை, அவனுடைய சரீரத்தில் எந்த பாரமும் இல்லை. என்றைக்கு அவன் சூழ்நிலைகளை பார்த்தானோ அந்த சூழ்நிலைகள் அவனுக்கு அவிசுவாசம் என்ற ஒரு பாரத்தை உண்டு பண்ணினது, கர்த்தருடைய வார்த்தையிலே சந்தேகம் என்கிற ஒரு பாரத்தை உண்டு பண்ணினது. தன்னுடைய பயத்தின் நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாரம் அவனை கடலுக்குள்ளே அமிழ்த்த ஆரம்பித்தது. உடனே அவன் ஆண்டவரை நோக்கி கதறுகிறான். ஆண்டவர் அவனை கையை பிடித்து தூக்கி விடுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் நாங்கள் விசுவாசத்திலே ஆண்டவருடைய வார்த்தையிலே தைரியமாய் கடலின் மேலே நடந்தோம். அந்த நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த பாரமும் இருக்கவில்லை. ஒரே ஒரு பாரம் என்ன, ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும். எந்த பாரமும் இல்லாதபடியினாலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்காக பயங்கரமாய் கொண்டு போனோம். சூழ்நிலைகளை பார்த்து, அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டு, மனிதர்களுடைய வேதனையான வசனங்களை பார்த்து, இவைகள் எல்லாம் எங்களை பாரமாய் நெருக்க 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 ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் மூழ்கி 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 இன்றைக்கு எழும்ப முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் மூழ்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசட்டும். இன்றைக்கு அவர் நம்முடைய கரத்தை பிடித்து தூக்க போதுமானவராயிருக்கிறார். நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே,
அவரை பார்த்து, ஆண்டவரே இந்த பாரங்கள் எல்லாவற்றையும் நான் இறக்கி வைக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னாலே போதும். இன்றைக்கு அவர் அந்த கடலிலே இருந்து உங்களை தூக்க போதுமானவராயிருக்கிறார். ஒரு பட்டத்தை கவனித்து பாருங்கள். ஒரு பட்டம் எவ்வளவு பாரம் குறைவாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரத்துக்கு அது பறக்கும். ஒரு கழுகை கவனித்து பாருங்கள். அது எவ்வளவு தன் சட்டையை அடித்து அந்த காட்சிகள் மேலே பறக்குகிறதுக்காக தன்னை இலகுவாக்கி கொண்டு அது மேலே எழும்புகிறதோ அவ்வளவு உயரம் அது எழும்பிக் கொண்டே போகும். அதே போல இன்றைக்கும் இந்த உலகத்தின் பாரத்திலே இருந்து நீங்கள் விடுபடுவீர்களானால் நீங்கள் கழுகை பார்க்கிலும் உயரமாய் பறப்பீர்கள். இன்றைக்கும் இந்த ஆவிக்குரிய பாரங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்களானால் இந்த உலகத்திலே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான ஸ்தானத்தை நோக்கி பறக்கும்படிக்கான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பாரங்களை இறக்கி வைப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கை தானாக மேலே எழும்ப ஆரம்பிக்கும். ஆண்டவரிடத்திலே பாரங்களை இறக்கி வைப்போம். தேவைகளை இறக்கி வைப்போம். கவலைகளை இறக்கி வைப்போம். துக்கங்களை இறக்கி வைப்போம். இறக்கி வைக்க 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 இந்த கடலின் மேலே, இந்த உலகத்தின் மேலே, இந்த போராட்டத்தின் மேலே மிதக்குகிறவர்களாய் தேவனங்களை மாற்றுவார். சூழ்நிலைகள் மேலே மிதக்கிறவர்களாய் தேவனங்களை மாற்றுவார். மூழ்குகிறவர்களாய் அல்ல, மிதக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. இந்த நாளிலும் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, இந்த நாளும் வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்களில் நாங்கள் அமிழ்ந்து போகாதபடிக்கு, உலகத்தின் பாவங்களிலே, உலகத்தின் சுபாவங்களிலே, உலகத்தின் தேவைகளிலே, உலகத்தின் பேச்சுக்களிலே நாங்கள் தொடர்ந்து மூழ்கி போகாதபடிக்கு இன்றைய நாளில் எல்லாவற்றையும் உம்மண்டை இறக்கி வைக்கிறோம். எல்லாவற்றையும் உம்மண்டை இறக்கி வைக்கிறோம். எங்களை உம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, இந்த உலக காரியங்களிலே, உலகத்தின் ஆசீர்வாதங்களிலே, உன்னதங்களிலே பறக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை, ஒரு அசைவை நீங்கள் உண்டு பண்ணுகிறபடி நான் நன்றி என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.